கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் குடும்பங்களில் நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடப்பதாகன்னு மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். ரெபேக்கா, ஒன்றை தான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, ஈசாக்கு ரெடி ஆகிட்டான், நீ ஆயத்தமாக இரு, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிற்றுன்னு ஆண்டவர் சொல்லுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாந்தியுடைய இடிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புன்னு சொல்கிறாரு. பயப்படாத சாந்தி, நல்லது நடக்குமான்னு எதிர்பார்க்குற, நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. பிலமோன் ஆண்டவர் சொல்கிறாரு, நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்லது நடக்கக்கூடுமோன்னு அன்னைக்கு கேட்டாங்க நிறைய பேர். நன்மை உண்டாகக்கூடுமோன்னு. நன்மைகளின் நாயகனே நாசரேத்திலிருந்து தான் எழும்பினான். பிலமோன், உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நல்லது நடக்கும், நன்மை உண்டாகும்னு கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இன்னைக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கரங்களை கூப்பிக்கொள்ளுங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுக்காக கடவுது. சரி, இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்காரு? சங்கீதம் 53:6. என் கூட சத்தமாக வாசிக்கிறீங்களா? யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். யாக்கோபு ஒரு எத்தன், தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினவன், மாமனை ஏமாற்றினவன். ஆனால் அவன் எத்தனாக இருக்கிற காலத்துலேயும் ஒரு விஷயம் ஆண்டவருக்கு பிடிச்சதுனால ஆண்டவர் அவனுக்கு இதில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி களிப்பை கொடுத்தார். சரியா? ஏன்னா அவன் அபிஷேகத்திற்காக ஏங்கினவன். ஆனால் என்னுடைய அண்ணனுக்கு அபிஷேகத்தை பற்றி ஒரு அக்கறையோ அதை பற்றி உணர்வே இல்லை. அதனால் அவன் சேஷ்டபுத்திர அபிஷேகத்தை இழந்தான். இவன் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். அதனால தான் யாக்கோபுக்கு களிப்பும், அது எப்போ இஸ்ரவேலாக மாறினானோ அதுக்கு பிறகு மகிழ்ச்சியும் அவனுக்கு உண்டாகும். இன்றைக்கி யாரெல்லாம் யாக்கோபாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறதுனால ஆண்டவர் இவ்வளோ நாளும் உங்களை ஆசீர்வதித்தார். உண்மைதான், யாக்கோபாக தான் இருந்தேன். சகோதரனை ஏமாத்தினேன், சகோதரனுடைய செல்வங்களை ஏமாத்தினேன், நிறைய நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இருந்ததுனால இவ்வளோ நாளும் உன்னை ஆண்டவர் ஏதோ காப்பாற்றி வச்சார். அதுக்காக தொடர்ந்து யாக்கோபாக இருந்தீங்கன்னா ஆண்டவர்களை ஆஸ்வதிக்க மாட்டார். என்னைக்கு இஸ்ரவேலாக மாறினா அப்படின்னா ஒரு புது மனுஷனாக மாறி ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா மகிழ்ச்சியான நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். துர்ச்செய்தியை கேட்டு கேட்டு இடிஞ்சு போன உங்கள் வாழ்க்கையில் இனி நிறைய நற்செய்திகள் வரும். நற்கிரியைகள் நடக்கும், நற்காரியங்கள் நடக்கும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரிய ஆண்டவர் நன்மை செய்வார். பயப்படாதீங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரி, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சாட்சியை வச்சுருக்காரு? நல்ல சாட்சியோட முடிக்கலாமா? சகோதரி பிரபா ஜெபாஸ்டின், திருவண்ணாமலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. அதன் பிறகு 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. 3 முறை கருச்சிதைவு ஏற்பட்டு குழந்தை தங்காமல் இருந்தது. அதற்கான காரணம் தெரியாமல் மிகுந்த கவலையுடன் இருந்தபோது சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கிராஸ் டிவியில் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது சகோதரர் அவர்கள், மகளே, உனக்கு தெரிந்த நபர் ஒருவர் அவருடைய ஞாபகார்த்தமாய் இருக்கட்டும் என்று சொல்லி உனக்கு தந்த ஒரு பொருளை நீ வாங்கி பீரோவில் லாக்கரில் வைத்திருக்கிறாய். அது உனக்கு வேண்டாம், அதை தூர போட்டுவிடு, அப்பொழுது உனக்கு தடைகள் விலகும் என்று தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி ஜெபித்தார். சகோதரர் சொன்னது போலவே நான் வசிக்கும் தெருவில் இருந்த ஒரு குடும்பத்தினர் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வந்து என்னிடம் கொடுத்த ஒரு பொருளை நான் பீரோவில் வைத்திருந்தேன். சகோதரருடைய வார்த்தையை மதித்து நான் அதை தூர எறிந்து விட்டேன். அதன் பிறகு எனக்கு தடைகள் விலகியது. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்னபடி தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்ததாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் நான் மீண்டும் கர்ப்பம் தரித்தேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறை மாதத்தில் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து ஆனந்த களிப்பையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவர் கொடுத்தார். அழகான சாட்சியை கேட்டீங்க.
ஸோ இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுது முதல்ல கீழ்ப்படியணும். இதோ உம்முடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் இந்த சகோதரி பிரபா ஜெபாஸ்டினுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தது போல் உங்களுக்கும் செய்வார். இன்றைக்கும் சாபத்தீடானது ஆண்டவர் அருவருக்கிற காரியம் எது உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே மக்கள் நன்றி. யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொன்ன தேவனே, இவர்கள் குடும்பத்தில் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகாதபடி காணப்படுகிற தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். அதற்கு விரோதமாய் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எது இவங்க வாழ்க்கையிலையோ இவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா எல்லாத்தையும் தூக்கி எறிய இப்பொழுது என் பிள்ளைகளுக்கு நல்ல மனசாட்சியை நீர் தருவீராக. அவை எல்லாவற்றிலிருந்து என் பிள்ளைகள் விடுதலையாகி சமாதானமாக லைஃப்பில் செட்டிலாக இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். மகிழ்ச்சிகரமான நல்ல காரியங்கள், திருமண காரியங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். களிப்பு உண்டாகட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். பிள்ளைத்தாய்ச்சியாக்கும். பிள்ளை செல்வங்களை தாரும். வெளிதேச பிரயாணங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். வீடு கட்டப்படட்டும். இடிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கை மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். அதிசயம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.